ஹாய் ஹாய். எல்லாருக்கும் வணக்கம். ம். இன்னைக்கு நம்ம கார்த்திகை 13வது நாள். ஆமா அப்படிதானே? ஆமா. அதுக்காக இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு சிம்பிளான டிஃபன் சாம்பார். ம். ஆனா அதை நெய் சாம்பார்னு சொல்லுவாங்க. ம். சாம்பார் என்ன கொசு அடிக்குதா? அடுத்தால வந்து பொங்கல். இந்த அழகா நம்ம வந்து இந்த வெண்ணையா எடுக்கலாம்னு சொல்லுவோம்ல அந்த ம். மாதிரி ஒரு பொங்கல், ம். உளுந்த வடை ஓகே, சூப்பரா இருக்கும். செய்ய போறோம். ம். காம்பினேஷன் சாப்பாடு. ம். இந்த டிஃபன் வந்து அதுக்காக ஃபர்ஸ்ட் என்னச்சுன்னா பாத்திரத்தை இது வச்சிருக்கேன், சட்டி வச்சிருக்கேன். ம். எதுக்குன்னா தேங்காய் நெய் சாம்பாருக்கு வந்து ம். வறுத்து பொடிச்சு அப்பம் சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ம், ம். அதுக்காக வேண்டி ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறேன்னா கொத்தமல்லி. ம். நான் வந்து ஒரு உலக்கு பருப்பு போட்டு வேக வச்சுட்டேன். ம். என்ன பருப்பு? துவரம் பருப்பு தான். ஓகே. நல்லா குழைவா மசிச்சிடும். இதுக்கு வந்து நான் 1.5 கரண்டி கொத்தமல்லி, நமக்கு கையளவு தெரியனாலும் நான் அப்படி போட்டேன், இல்லைன்னா 1.5 ஸ்பூன் போட்டுடுங்க. ஓகே. பருப்பு, கடலை பருப்பு 1 ஸ்பூன் போட்டா போதும். ஏன்னா இது வந்து ரொம்ப திக்னஸ் வரக்கூடாது. ம். மொளாத்தல் போடணும். நான் வந்து பொடிச்ச மொளாத்தல் நேரத்து இருக்கு, அதனால நான் அதை ஆட் பண்ணிடுவேன். ம். போட்டு வச்சா நீ தேங்காய், இது ஒரு 1.5 ஸ்பூன் போல எடுக்கலாம். ம். போட்டுட்டு கூட 2 வெந்தயம், ம். ஃப்ளேவருக்காக 2 வெந்தயம் போட்டு ஒரு பக்கம் இதை வறுக்கணும். ம். ஓகே. ம். அதே மாதிரி பொங்கலுக்கு கண்டிப்பா நம்ம பருப்பு வறுக்கணும். பருப்பு வறுக்கணுமா? ஆமா, சிறுவைத்தம் பருப்பை வறுத்து தான் கழுவணும். ஏற்கனவே பருப்பு வேக வச்சிருக்காது, இதுக்கு சாம்பார். அது சாம்பார். ம். பொங்கலுக்கும் பருப்பு சிறுவைத்தம் பருப்பு வேணும் தான். ஆ, ஆ. லைட்டா பாத்திரம் சுடட்டு, நம்ம அந்த பருப்பை வறுத்து எடுத்துடலாம். ஓகே. 1.5 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன், பச்சரிசி. ம். அதுக்காக 3/4 உலக்கு சிறுவைத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்துக்கிட்டு கழுவி நம்ம குக்கர்ல விசில் போடணும். அப்பப்ப தேவைக்கு நம்ம பொடிச்சிட்டோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். ம். வத்தல் காரத்துக்கு தகுந்து சேர்த்து விட வேண்டியதான். ஆஃப் பண்ணிடுங்க. ம். தேங்காய், கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, மொளாத்தல், 2 வெந்தயம், ம். ஜீரகம், நல்ல மிளகு, இதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். ம். இதை வறுத்தாச்சு. இனி அடுத்தால பருப்பு நல்ல செவக்கையெல்லாம் ஒண்ணு வறுத்தாண்டா. ம். இந்த மனம் வந்தோடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதான், போதும். சரியா? ம். அப்படி அரிசி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு கழுவிட வேண்டியதுதான். இப்படி மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது ஈக்குவலா இருக்கிறதால இருக்கும். ஆமா. இனி வந்து விசில். ம். சரி. அதாவது மொத்த 10 கப்பு தண்ணி வைக்க போறேன். இது குழைவா தானே வேணும், அதுக்காக வேண்டி 10 கப்பு தண்ணி வைப்போம். இல்ல நார்மலா நம்ம வந்து 3, 3.5 வைப்போம். கூட 1.5 கப்பு கூட வைக்கும்போது அது நம்ம ஸ்பூன் வச்சு எடுக்கும் போது அப்படி வெண்ணெய் போல வரும். அதுக்காக வேண்டி 10 கப்பு தண்ணி வைக்கணும். நாலு ஊத்தி இருக்கோம். இது கொதிக்கட்டும். இதை கழுவிட்டு வந்து இது கூட 1 கிளாஸ் ஆட் பண்ணலாம். இதுல ஒரு 1/2 கப்பு கிட்ட தண்ணி இருக்கும், கழுவின தண்ணி. அதனால நம்ம இதுல ஒரு 1/2 கப்பு சேர்த்தா எண்ணெய் சிறுபுறன்னு செய்வோம். இன்னைக்கு தான் குழைவா செய்ய போறோம். தேவையான அளவு உப்பை போடுவோம்.
ஆனாட்டா போட்டு விடலாம்ண்ணா. போட்டு கொதிக்கட்டு இதை நம்ம பொடிச்சு எடுத்துருவோம். ரெடியாக்கிட்டோமா? எடுத்துட்டு வடைக்கு அரைக்கணும். கொதிச்சுட்டுனா அரிசியும் போட்டா தட்டு மேல முடிஞ்சிடும். அப்ப நம்ம வடைக்கு அரைச்சிருவோம். உப்பு ஒண்ணுமே சேர்க்கல. வடைக்கு இந்த உளுந்த கோர வச்சு தண்ணி தோத்து எடுத்து வச்சிருக்கேன். நீ வா. உப்பு போடணும். இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சுட்டு லைட்டா இதை ஆரம்பிச்சுக்கலாம். இந்த டைம்ல நம்ம என்ன செய்யலாம், அரிசியை போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா அடியில அரிசி கிடக்கும், அதனால மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர்ல விசில் கூடி போனா 3 விசில் வச்சா போதும். நம்ம இது வந்ததுக்கு அப்புறம் கேஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மாற்றிடலாம். விசில் வச்சுக்கிடலாம். உப்பு போடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டோம். கல்லுப்பு தான். தண்ணி ஊற்றி எடுத்து போடும்போது இப்படி இருக்கும். இருக்காங்க லைட்டா பார்த்துட்டு கையை மிக்ஸ் பண்ணும் போதே கொஞ்சம் கலர் ஆயிரும். கட்டியா இருக்கக்கூடிய மாவு கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும். இதுக்கு கூட எல்லா இது சேர்த்துடுமா? உள்ளி, பச்சை மிளகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கீரை. இஞ்சி எதுக்குன்னா நம்ம பொங்கல்லாம் சாப்பிடுவோம், அதனால கொஞ்சம் இஞ்சி சேர்த்தோம்னா எந்த ப்ராப்ளம் இருக்காது. நிறைய போடலாம், டேஸ்ட் சூப்பரா இருக்கும். லைட்டா தண்ணி நான் தொட்டுருக்கேன். லைட்டா உடனே சுடாங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம வச்சுட்டுனாலும் சுடலாம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதாவது இப்படி எடுத்து பார்த்துன்னா இருக்கலாம். இப்படி கையில தண்ணியை மிச்சிட்டு இப்படி எடுத்துட்டு இப்படி பார்க்கணும். பொங்கலுக்கு நல்ல மிளகு போட வேண்டாமா? அதெல்லாம் கடைசியில போட்டு நல்லா நீட்டா போட்டு தாளிக்கணும். ஓ சரி சரி. நல்ல மிளகு, ஜீரகம், நெய் ஊத்தில சரியா தாளிக்கணும். சரி, இது ஒரு 5-10 நிமிஷம் இருக்கட்டும். அடுத்து நம்ம சாம்பார் ரெடி பண்ணிடுவோமா? அதிகமா தேங்காய் எண்ணெய் ஊற்றிடும். தேங்காய் எண்ணெய் எதுக்குன்னா
இதுக்கு இந்த சாம்பார் காயின்னு சொன்னாலே இதுதான். பச்சை மிளகு, தக்காளி, சின்ன உள்ளி, வேற ஒண்ணுமே நம்ம இதுல சேர்க்க வேண்டாம். அதனால கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி ஃபர்ஸ்ட் உள்ளியை போடுவோம். ரொம்ப வசங்க வேண்டாம், ஒரு அரை பங்கு வசக்கிக்கிட்டு நம்ம வந்து அந்த தக்காளியை சேர்த்துருவோம். இதுக்கு கண்டிப்பா புளி வேணும். ஏன்னா இந்த தக்காளி வந்து ஆப்பிள் தக்காளி தான், அதனால புளிப்பே இருக்காதுல்ல. இதை வந்து நல்லா ஸ்பூன் வச்சு மசிச்சிருவோம். தண்ணி, மஞ்சள் பொடி எல்லாம் சேர்க்கணும். காயப்பொடி, ஒரு மஞ்சள் பொடி, இந்த போட்டுனா தக்காளி, அதில் பச்சை மிளகு, கருவேப்பிலை வசக்கும். இதெல்லாம் குக்கர்ல பருப்பு கூட போட்டா நல்லா குழஞ்சிரும். நமக்கு காயா தெரியும், காய் ஒண்ணு போடாதனால இந்த ரெண்டு தெரியணும்ல, அதுக்காக வேண்டியது இது தனியா வசக்கி டிஃபன் சாம்பார் மட்டும் இப்படி ரெடி பண்ணணும். ஆஃபீஸ் ஆயிட்டா இதுல லைட்டா புளி, ரொம்ப புளி விட்டுறாது, ஆனா ஊற்றிருக்கேன். 3 விசில் வந்துட்டு நான் வந்து 5 நிமிஷம் சிம்ல வச்சுருவேன். ஒரு 10 5 நிமிஷம் இதை கிடக்கட்டும். புளி தண்ணியில கடந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து நெய் இந்த பருப்பு அவசரம் சேர்க்கலாம். மூடி வச்சுருவோம். வேக புளி தண்ணி ஊற்றி வேக வச்சிருக்கோம். அடுத்தலாம் பருப்பு, மஞ்சள் பொடி, காயப்பொடி போட்டு நான் உள்ளி வேகணும். இது கூட போட்டு உள்ளி வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும், இந்த அரைச்சி வச்சிருக்க பொடி இருக்குல்ல, இந்த தண்ணியில ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். எண்ணெய் காயிட்டு பொங்கல் ரெடி ஆயிட்டான்னு பார்க்கணும். சுட போகும்போது லைட்டா ஒரு அரை ஸ்பூன் போல சீனியை போட்டுடணும். முதல்ல மிக்ஸ் பண்ணாம சுடும்போது மிக்ஸ் பண்ணா நல்லா இருக்கும். எண்ணெய் காயிட்டு காயணும்.
இது வந்து இது தாளிக்கிறதுக்கு, பொங்கல் தாளிக்கிறதுக்கு. அது கூட பொங்கலை போடலாம். ஆமா, இதுல தாளிச்சு பொங்கலை இதுல தட்டிடலாம். நான் வந்து குறைச்சுதான் வச்சிருக்கேன், மீடியத்திலே தான் வச்சிருக்கேன். நெய் தான் ஊற்றணும். யாருக்கு நம்ம அதுல ஒரு ஸ்பூன் நெய் போல போடுறோம். தாளிச்சுமா அடுக்கு ஜீரகம் லைட்டா, ரொம்ப போடாண்டா லைட்டா போட்டுருக்கோம்னா. அப்புறம் நல்ல மிளகு, நல்ல மிளகு முழுசாவே போட்டிருக்கு. நல்ல மிளகு நிறைய போட்டதுனால ஜீரகம் வந்து நல்லா கொஞ்சம் இதுக்கு நேர் பாதி போட்டிருக்கேன். கூட கேஷ்யூ நட் இருந்தா கேஷ்யூ நட் போட்டுடலாம். எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா குழஞ்சிடும். இது நல்லா பொரிஞ்சிச்சுன்னா இது கூட இதை ஆட் பண்ணிட வேண்டியது. பச்சரிசினால சீக்கிரம் இருக்கும். 5 நிமிஷம் இந்த நெய் கூட எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி சூப்பரான ஒரு வெண்பொங்கல் ரெடி. வெண்பொங்கல், நெய் சாம்பார், உளுந்த வடை. ஓகே, நம்ம பிளேட்டிங் பண்ணிட்டு பார்ப்போம்னா நல்லா இருக்கும். ஓகே, சிம்பிளா தான் இருக்கு. சிம்பிள் தான். நெய் பொங்கல், நெய் சாம்பார், உளுந்த வடை சிம்பிள். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது சூப்பரான ஒரு டிஃபன் அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.